கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை கலாத்தியர் அதிகாரம் 4 வசனம் 7. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அடிமைகளாயிராமல் அவருடைய புத்திரராக இருக்கிறோம். நாம் புத்திரராக இருப்பதினால் அவருடைய சுதந்திரனாயும் இருக்கிறோம். கர்த்தரை நாம் அறியும் முன்பு நாம் பாவத்திற்கு அடிமைப்பட்டு தேவர்கள் அல்லாத காரியங்களுக்கும் ஜென்ம சுவாபங்களுக்கும் அடிமையாயிருந்தோம். ஆனால் இப்பொழுது நாம் தேவனை அறிந்திருக்கிறபடியினால், அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவப்பட்டிருப்பதினால் அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். கலாத்தியர் 4:7 ஆகையால் நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய் என்று சொல்லப்பட்டுள்ளது. தேவனுடைய சுதந்திரனாகிய நாம் அவரை போல வாழ வேண்டும். இந்த உலகத்தில் அவர் வந்து வாழ்ந்தபோது நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்று தந்திருக்கிற அவருடைய அடி சுவடுகளை பின்பற்றி வாழ்வோம். அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாயிருக்கும். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நீதியின் வழியில் வாழ வேண்டும். ஏனெனில் அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவராயிருப்பதினால் நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். அவர் வாக்கு மாறாதவராயிருப்பதினால் நம்முடைய வார்த்தைகளில் நாம் உண்மை உள்ளவர்களாக, மாறுபாடான வார்த்தைகள் நம் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தது போல நாமும் பிறரை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சுவாபத்தை போல நம்முடைய சுவாபத்தை மாற்றுவோம். ஒவ்வொரு நாளும் அவருக்குள் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்வோம். ஆவிக்குரியவர்களாய் வாழ்வோம். அவரை அப்பா என்று கூப்பிடத்தக்கதான கிருபைகளை பெற்ற நாம் பாக்கியவான்கள். அந்த பாக்கியத்தை நாம் உலக காரியங்களுக்காக இழந்து விடாதபடிக்கு அவருக்கு உண்மையாய் வாழ்வோம். எந்த விதத்திலும் நம்முடைய கிரியைகள் அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு அவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்வோம். நற்கிரியைகள் செய்து அவருடைய புத்திரர்களாய் அநேகருக்கு அவரை வெளிப்படுத்தி வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்முடைய புத்திரர் என்பதை அறிந்து உமக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒருபோதும் உம்மை மறுதலிக்கிறவர்களாய், உம்மை துக்கப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் வாழாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளும்படியாய் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை போதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். பாவத்திற்கு அடிமையாயிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.